புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, இதோ வருகிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு கூட இணைந்து உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ வருகிறோம். பல நேரங்களில் உம்மோடு உம்முடைய அருகில் இருப்பது என்பது எங்களுடைய பெருமையாக மட்டும் எண்ணுகிறோம். இதனால் பல நேரங்களில் நாங்கள் கர்வம் படைத்தவர்களாக கூட மாறிவிடுகிறோம். ஆனால் அன்பு தெய்வமே, எங்களுடைய தேவைகளுக்காக உம்மை தேடி வருகிற மக்களாகவே இருந்து விடுகிறோம். எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், எங்களுக்கு தேவையானதை எல்லாம் உம்மிடம் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் பல நேரங்களில் உம்மை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருந்து விடுகிறோம். ஆனால் அன்பு தெய்வமே, அதுவல்ல அழைப்பு. நீர் எங்களை அழைத்திருப்பது உம்முடைய திருவுள்ளத்தை, உம்முடைய எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. ஆம் தெய்வமே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிர்களும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை அன்பு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய திருவுள்ளத்தை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர். அன்பு தெய்வமே, இதுதான் எங்களுக்கான அழைப்பு. இதுதான் மானுடத்தின் பிறப்பு. இதை நாங்கள் உணர வேண்டும். அன்பு தெய்வமே, இதோ உம்மை புகழுகின்ற, உம்மை ஆராதிக்கின்ற, உம்மை வணங்குகின்ற அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு எங்களது எளிய நன்றியையும் ஆராதனையையும் அன்பையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும்.
பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமாயென்னுள் எழுந்து வந்தீரன். மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமாயென்னுள் எழுந்து வந்தீரன். ஆசையாய் இயேசுவை விசுவசித்துமக்கு பூசிதமாய் நன்றி செலுத்துகின்றேன். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, பாவிகளாகிய எங்கள் மத்தியிலே, எங்களது இல்லங்களிலே, எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் ஆன்மாவிலே நீர் எழுந்து வந்திருக்கிறீரே. நன்றி செலுத்துமே, துதித்துமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், அந்த சக்கேயு பாவி என்று அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டு அவன் தனிமையாய் இருந்தான். ஆனால் அந்த சக்கேவியை நீர் உற்று நோக்கி, சக்கேயுவே, இன்று நான் உன்னோடு உன் வீட்டில் வந்து நான் தங்க வேண்டும், உன்னோடு நான் உறவு கொள்ள வேண்டும், உன்னோடு நான் உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த சக்கேவியை நீர் அழைத்து அவனோடு நீர் தங்கி இருந்தீரே ராஜா. ஆண்டவரே, பெரும் பாவிகளாக இருந்த அநேக மக்களை நீர் அழைத்து, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் மனம் மாறுங்கள், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை அன்பாய் அழைத்து, அந்த மதலின் மரியாதை இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அந்த மகளை நீர் மன்னித்து அழைத்து அவளை ஏற்றுக்கொண்டீரே ராஜா. ஆண்டவரே, பல்வேறு பாவங்களிலே உழன்று கொண்டு இருந்தவர்களை, அந்த முடக்குவாதத்திலே முடங்கி போயிருந்த அந்த சகோதரனை பார்த்து, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, எழுந்து போ, இதோ உன் சுகமாக்குதலுக்கு வெளி அடையாளமாக நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தீரே. ஆண்டவரே, இன்று பல்வேறு பாவங்களால், பாவ காரியங்களால், பாவ எண்ணங்களால் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணராமல், ஆண்டவரே, அதனை அனுபவிக்காமல் எங்களுடைய சுயநலத்திற்கு மட்டுமே நாங்கள் முன்னிடம் கொடுத்து, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய அறிவு என்ன சொல்கிறதோ அதற்கெல்லாம் ஆம் என்று சொல்லி உமது ஞானத்தை நாங்கள் வெறுக்கி ஒதுக்கி வைத்து விட்டோமே. ஆண்டவரே, உமது ஞானம் ஒன்றுதான் உமது திருவுளத்தை புரிந்து கொள்வதற்கு, அதனை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆற்றலை தருகிறது, ஆவியாருடைய வல்லமையை தருகிறது. ஆண்டவரே, இதோ இந்த புனிதமான நேரத்திலே உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும். உமது திருவுளத்தை புரிந்து, உமது அழைப்பை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக, உமது மக்களாக, உமது மகளாக வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, என் அன்பு நேசரே, நீர் உமது திருமுகத்தை எங்கள் மீது காட்டியருளும், உமது ஆசிரை எங்களுக்கு கொடுத்தருளும், உமது அழைப்பை எங்களுக்கு உணர்த்தியருளும். பாவியாகி எங்களை மீண்டுமாய் உமோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, இதோ நாம் பக்தியாக ஜெப உணர்வோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய திரு பாதத்திலே ஒப்படைப்போமா?
நேசரே அருள்நாதரே ஆராதிப்பேன் உம்மையே நாளெல்லாம் எந்தன் வாழ்வெல்லாம் நீர் மட்டும் போதுமே உம்முகம் பார்க்கிறேன் உம்மை நோக்கி வருகிறேன் உந்தன் பாதம் பணிகிறேன் நீ போதுமே உம்முகம் பார்க்கிறேன் உம்மை நோக்கி வருகிறேன் உந்தன் பாதம் பணிகிறேன் நீ போதுமே என் நேசரே அருள்நாதரே நீர் போதும் இயேசுவே தேடி வந்தவர் நீரே ஓடி ஒழிந்தவன் நானே பெயரை சொல்லி நீர் என்னை அழைத்தீரே பாவம் புரிந்தவன் நானே பழியை சுமந்தவர் நீரே நேசக்கரம் நீட்டி என்னை அழைத்தீரே கருவினில் என்னை அழைத்தன்னை அபிஷேகம் செய்தி உவந்தவனாக்கி மகிமையில் பங்கும் அளித்தீரே கரமதில் என்னை தருவேன் அருள்தனில் என்றும் நிலைப்பேன் துணிவுடன் உமக்காய் என்றும் வாழ்ந்து கனி தருவேன் என் நேசரே அருள்நாதரே நீர் போதும் இயேசுவே வெறுக்கப்பட்டவன் நானே விருப்பப்பட்டேன் உம்மை காண என்னை கண்டு என் இல்லம் வந்தீரே ஓ குற்றப்படுத்துவோர் நடுவில் கூனி குறுகி நான் நின்றேன் பாவம் செய்யாதே போய் என்று வைத்தீரே வியந்தகு முறையில் என்னை இயக்கிடும் உந்தன் அன்பால் இலக்கினை நோக்கி தொடர்ந்து ஓடச் செய்தீரே வழிகளை உம்மிடம் தந்தேன் உமதருள் நம்பியே நின்றேன் எனக்காயால் முடிந்து பாதுகாத்தீரே என் நேசரே அருள்நாதரே நீதிப்பேன் உம்மையே நாளெல்லாம் எந்தன் வாழ்வெல்லாம் நீர் மட்டும் போதுமே உம்முகம் பார்க்கிறேன் உம்மை நோக்கி வருகிறேன்
உந்தன் பாதம் பணிகிறேன், நீ போதுமே. உன்முகம் பார்க்கிறேன், உம்மை நோக்கி வருகிறேன், உந்தன் பாதம் பணிகிறேன், நீ போதுமே. நேசரே, அருள்நாதரே, நீர் போதும் இயேசுவே. இயேசுவே, நீர் போதும். அருள்நாதரே, உம் அருள் போதும். ஆசிர் அளிப்பவரே, உம்முடைய ஆசிர் போதும் நாங்கள் வாழ்வதற்கு. உம்முடைய ஆசிரையும் அருளையும் பெற தேவையானது ஒன்று, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை நாங்கள் பணிக்க வேண்டும், எங்களை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அருள் வேண்டுகிறோம். ஆசிர் தாரும், மன வலிமையை தாரும். இந்த வேளையிலே ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாங்கள் வருகிறோம் என்று இதோ வாய்மொழியால் வாக்குறுதி கொடுக்க வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரமதில் எங்களை அரவணைத்து கொண்டு வலிமையான மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். திருப்பாடல் 40. உங்களுடைய பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்து நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இதோ நாங்கள் வருகின்றோம் உமது திருவுளம் நிறைவேற்ற. ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து எங்களை வெளிக்கொணர்ந்தவர் நீர். சேறு நிறைந்த பள்ளத்து நின்று தூக்கி எடுத்தவர் நீர். காலூன்றி நிற்கச் செய்தவர் நீர். எங்கள் காலடிகளை உறுதிப்படுத்தியவரும் நீரே. ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை, நற்செய்தியின் விழுமியங்களை இந்த உலகமெங்கும் அறிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க பிறந்தவர்கள் அல்ல, மாறாக உலகமெங்கும் உமது நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே,
இதற்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். இந்த புனிதமான அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மாபெரும் பெரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் உமது திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில்தான். அதற்கு தேவையானது ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று தாழ்ச்சி. ஆண்டவரே, இதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நம்பிக்கையை ஆழம் பெறச் செய்யும் ஆண்டவரே. மேலுமாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு செயல்பட எங்களுடைய மனநிலையில் மன வலிமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதற்காகத்தான் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில்தான் எங்களுடைய கடமை மேலோங்கி இருக்கிறது. அதில்தான் புனிதம் இருக்கிறது, அதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது, அதில்தான் நிலையான நிறைவான வாழ்வு இருக்கிறது ஆண்டவரே. உணர்கிறோம், உணர்ந்து செயல்படுத்த துடிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசிர்வதியும், உம்முடைய அருளால் நிரப்பும், தூய ஆவியால் எங்களை நிரப்பும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமேன். இறைவா, இதோ வருகின்றோ, உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோ, உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இதயத்தை எங்களிடமிருந்து எடுத்துவிடும். கனிவுள்ள நெஞ்சினை நாங்கள் கொண்டிருக்க, கனிவுள்ள நெஞ்சோடு வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களையே மறக்க வேண்டும். எப்பொழுதும் பிறரை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். எங்களுக்கு அடுத்து வாழும் சகோதர சகோதரியிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும். அவருடைய துன்பங்களுக்காக ஆறுதல் கொடுப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அரவணைப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதில்தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. அதுதான் உம்முடைய திருவுள்ளம் என்பதை அறியச் செய்திரணும் ஆண்டவரே. சதையுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும், தூய்மையான உள்ளத்தை தாரும். கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா, இதோ வருகின்றோ, உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. ஆண்டவரே, பலியென உணவு பொருள்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களிடம் விளைந்த பொருள்களை காணிக்கை பொருள்களாக திருப்பலியிலே கொடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் பசித்து தவிக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கின்ற பொழுது உணவிட மறக்கிறோம், மறுக்கிறோம் ஆண்டவரே. பிறரன்பு பணிகளை செய்ய மறந்து போகிறோம் ஆண்டவரே. உமக்கு பலி செலுத்துவதில் எங்களுடைய கடமை முடிந்ததென்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய நெஞ்சம் திறக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய உள்ளம் இன்னும் உடைபடவில்லை ஆண்டவரே.
ஆண்டவரே, அடுத்தவரை அன்பு செய்ய, பகிர்ந்து வாழக்கூடிய நிலையில் வாழ, மன்னித்து வாழ எங்களை நீர் பணித்தரலும், ஆசீர்வதித்தரலும், மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதுதான் உம்முடைய திருவுள்ளம் என்பதை உணர்ந்து நிறைவேற்ற அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம், கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதம் வந்து நிற்கிறோம். உம்முடைய திருவுளமே நிறைவேறட்டும் என்று சொல்லி உம்முடைய திருவுளத்திற்காக எப்பொழுதும் காத்து நிற்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் இந்த நாளிலே சிறப்பாக அழைத்திருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே பல நேரங்களிலே எங்களுடைய திருவுளம் நிறைவேறட்டும் என்று அதையே முன்னிறுத்தி நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம். எங்களிடம் இருக்கிற பணம் போதும், எங்களிடம் இருக்கிற அதிகாரம் போதும், செல்வாக்கு போதும், அந்தஸ்து போதும், பதவிகள் போதும் என்று சொல்லி பல நேரங்களிலே அதையெல்லாம் முன்னிறுத்தி எங்களுடைய விருப்பம் மட்டுமே நிறைவேறினால் போதும் என்று சுயநலத்தோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து இந்த நேரத்திலே வருந்துகிறோம். ஆண்டவரே, அப்படியா எங்களுடைய நிலையை நாங்கள் முன்னிறுத்தி, எங்களுடைய விருப்பத்தை முன்னிறுத்தி அதன்படியே நாங்கள் வாழ முயற்சி எடுக்கிற பொழுது பல நேரங்களிலே தோல்விகளை சந்திக்கிறோம், அவமானங்களை சந்திக்கிறோம், விரக்தியை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருவுளங்கள் ஒருவேளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வுக்கும் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த திருவுளங்கள், எங்களுடைய திருவுளங்கள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய எண்ணங்களாக மாற வேண்டும், உம்முடைய விருப்பங்களாக மாற வேண்டும். ஆண்டவரே, இதோ அந்த நிலையை, அந்த உன்னதமான நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் எட்ட வேண்டும். எங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் அது உமக்கு சித்தமாய் இருக்க பொழுதுதான் அது நிறைவேறும் என்கிற மாபெரும் உண்மையை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள செய்துள்ளோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்திற்காக எப்பொழுதும் காத்து நிற்கிற, அதற்காக உருக்கமாய் ஜெபிக்கிற, உம்முடைய திருவுளத்தையே எப்பொழுதும் நாடி நிற்கிற அந்த மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் சிறப்பாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நடந்தேறுகிற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் தேவை என்று விரும்புகிற அனைத்துமே இரட்டிப்பான விதத்திலே அல்லது அதற்கு மேலாகவே எங்களுக்கு கிடைக்கும் என்கிறதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே மாத தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். வாழ்வை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எத்தனையோ மனக்கோட்டைகளை கட்டி இருக்கலாம், எண்ணங்களை வைத்திருக்கலாம், எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம். அத்தனையும் ஆண்டவரே உம்முடைய திருவுளமாக மாற வேண்டும். உம்முடைய திருவுளத்தை எப்பொழுதும் நாடி நிற்கிற பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ குடும்பத்திற்காக, தனிப்பட்ட வாழ்வுக்காக வைத்திருக்கிற அத்தனை தேவைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். உம்முடைய திருவுளமாக ஏற்று அதை நிறைவாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்படி ஒப்புக் கொடுப்பதற்காய், அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. உம் திருவடிகளை அணி செய்து வாழும் மலராய் பணிகின்றோம், மலராய் பணிகின்றோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. உலகின் மொழியாய் திகழ்ந்திடும் உம்மிலே சுடராய் இணைகின்றோம், சுடராய் இணைகின்றோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. ஜெபத்துடன் தேவையை தூபத்தை சேர்த்து நறுமணமாக தந்தோ, நறுமணமாக தந்தோ. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. தேவைகள் அறிந்தாய், தாயாயிருந்தாய், சேயாய் மடி சேர்ந்தோ, சேயாய் மடி சேர்ந்தோ.
போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா, போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா, போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. காலங்கள் முழுதும் கருணையை உணர்ந்தோம், காலடி சரணடைந்தோம், உன் காலடி சரணடைந்தோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா, போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா, போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா, போற்றுகின்றோம் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாய் எந்நாளும் ஒன்றித்து ஒற்றுமையில் நிலைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் தந்தையே இறைவா, உமது சாயலால் படைக்கப்பட்ட நாங்கள், உமது ஒற்றுமை என்ற சாயலால் படைக்கப்பட்ட நாங்கள், உமது பிணைப்பு, இணைப்பு, அன்பு என்ற சாயலால் படைக்கப்பட்ட நாங்கள் உமது சாயலுக்குரிய முத்திரையை களைந்துவிட்ட ஆண்டவரே, பல நேரங்களிலே சண்டை சச்சரவுகளிலே, பிளவுகளிலே, மன வருத்தங்களினால் வேறுபட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக உமது அன்பு என்ற சாயலில் நாங்கள் ஒன்றித்திருக்கவும், ஒற்றுமை என்ற சாயலில் நாங்கள் மீண்டுமாக நிலைத்து நிற்கவும் நீர் எங்களுக்கு உமது அருள் வரத்தை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக மாற்றியருவீராக. அன்பு தெய்வமே இறைவா, இன்று பல்வேறு குடும்பங்களிலே உமது சாயலை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒற்றுமை, அன்பு என்ற அந்த சாயலை இழந்து ஆண்டவரே பிளவுபட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தினரை இதோ இந்த நேரத்திலே உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஆண்டவரே எத்தனை காலங்களாக, எத்தனை நாட்களாக பேசாதிருந்து ஆண்டவரே குடும்பத்திற்கே ஒரு முன் மாதிரியாக உமது சாயலை பிரதிபலிக்கக்கூடிய குடும்பங்கள் இன்று ஆண்டவரே உமது சாயலை இழந்து ஏதோ உம்மை விட்டு தூர விலகி இருந்து துன்பப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர், இதோ இந்த குடும்பத்தினரை உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எந்த நாடும் தனக்கு எதிராக பிளவுபடுகிற பொழுது அது தானாக வீழும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறரே, அதே போல தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் பாழ்பட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறரே. ஆண்டவரே, இதோ பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று பிளவுபட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள், மாமியார், மாமனார், மருமகள், மருமகன் என்று பிளவுபட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே, இன்னும் ஏராளமான சொத்து சண்டைகளினாலும் இதர பிரிவினைகளினாலும் மன வருத்தங்களினாலும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே பிளவுபட்டு நிற்கக்கூடிய குடும்பங்களை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. உறவின் முறிவே பாவம் என்ற கற்பனை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, கட்டளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு உமது சாயலை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல குடும்பங்களாக
நிலைத்து நிற்க வேண்டிய அருளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் என்னால் நிலைத்திருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலிருந்து இந்த உலகம் உங்களை என் சீடர் என்று அறிந்து கொள்ளும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே, அதே போல் ஆண்டவரை ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து உறவோடு வாழ்ந்து மீண்டுமாக உமது சாயலை நாங்கள் பெற்று மகிழ கிருபை தாரும் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவி என்ற அந்த ஒன்றிப்பு எங்கள் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட கிருபை தாரும். ஆமேன். ஆமென். எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று. ஒரு கோடி கிளையாய் நாம் இருக்கின்றோம். எத்துணை நன்று. அந்த ஒரு திருச்சபையில் நாம் இருக்கின்றோம். எத்துணை நன்று. ஒரு கோடி கிளையாய் நாம் இருக்கின்றோம். எத்துணை நன்று. அந்த ஒரு திருச்சபையில் நாம் இருக்கின்றோம். எத்துணை நன்று. ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம். எத்துணை நன்று. இன்று ஒரே வித அழைப்பை நாம் பெற்றுக் கொண்டோம். எத்துணை நன்று. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று. புதியதோர் உலகம் கண்டிடுவோமே. எத்துணை நன்று. அதில் புதியதோர் வாழ்வை அடைந்திடுவோமே. எத்துணை நன்று. புதியதோர் உலகம் கண்டிடுவோமே. எத்துணை நன்று. அதில் புதிய வாழ்வை அடைந்திடுவோமே. எத்துணை நன்று. பிரிவினை எல்லாம் தீர்த்திடுவோமே. எத்துணை நன்று. இன்று இறைவனில் ஒன்றாய் இணைந்திடுவோமே. எத்துணை நன்று. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று.
அன்பு தெய்வமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இணைந்து இருக்கிற பொழுது, சேர்ந்து வாழ்கிற பொழுது அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. எண்ணி பார்க்க ஆசையாக இருக்கிறது. அது ஒரு புதியதொரு உலகமாக இருக்கும். அந்த வாழ்க்கையிலே புதுமைகள் ஏராளம் இருக்கும். ஆமாண்டவரே, பிரிவினைகள் எல்லாம் தீர்ந்து போய் உம்மிலே ஒன்றாக இணைகிற அந்த நாள் மிக மிக அற்புதமான நாள். ஆண்டவரே, எது எங்களை உம்மிலே ஒன்றாக இணைப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறேன். நான் என்கிற அந்த எண்ணம், நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை முடிப்பேன், என்னால் மட்டுமே முடியும் என்கிற அந்த எண்ணம் இங்கே ஒவ்வொரு மனிதனையும் தீவுகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இணைந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீர் அழைத்தாய். ஒரே அன்பிலே நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று எல்லோரையும் மகனாய் மகளாய் நீர் அழைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் உம்முடைய அந்த திருவுள்ளத்தை, அந்த அற்புதமான அழைப்பை மறுத்து நாங்கள் விலகியே நிற்கிறோம். நான் இந்த பொருளை சேர்க்க வேண்டும், நான் இந்த மனிதனை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், இவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்கிற சுயநல எண்ணங்களால் நான் உம்மிடம் வர மறுக்கிறேன். அன்பு என்கிற அந்த அற்புதமான கொடையை ஏற்பதற்கு நான் தயங்குகிறேன். அன்பு தெய்வமே, எனக்குள் இருக்கிற இந்த இறுக்கத்தை, இந்த எண்ணத்தை நீர் தூரமாக தூக்கி வீசும் ஆண்டவரே. உமக்காக இந்த சமூகம் நலத்தோடும் வளத்தோடு வாழ்வதற்காக என்னை இழப்பதில்தான் உண்மையான ஆன்மீகம், அன்பு அடங்கி இருக்கிறது என்பதை நான் உணரச் செய்தருளும். ஆம் தெய்வமே, என்னுடைய சுயத்தை அழித்துக் கொள்கின்ற, என்னுடைய சுயத்தை கடந்து உம்மை நேசிக்கிற, இந்த சமூகத்தை நேசிக்கிற, இந்த சமூகம் ஒரு அற்புதமாக உருவாகும் என்று நம்புகிற அந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. நான், எனது குடும்பம், எனது சமூகம் என்கிற அந்த சுயநல வட்டத்தை கடந்து எல்லோரும் இணைவோம், இறைவனில் சங்கமிப்போம் என்கிற ஒரு அற்புதமான அழைப்பை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அன்பு தெய்வமே, இது உம்முடைய அழைப்பு. ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் மணிகள் ஒலிக்கப்படுகிற பொழுதெல்லாம் நீர் எங்களை அழைக்கிறீர். எல்லோரும் ஆருங்கள், ஒரே சகோதரனாக, ஒரே சகோதரியாக என்னுடைய பெயரால் இங்கே கூடுங்கள், அங்கே நான் அதிசயம் செய்வேன், அற்புதம் பண்ணுவேன் என்று அழைக்கிறீர். ஆம் தெய்வமே, உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிற அந்த நேரங்களில், அந்த பொழுதுகளில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இதை உணர்ந்து கொள்கின்ற, அப்படி இணைந்து வாழுகிற திருநாள் அற்புதமான திருநாள். இதை உணர்ந்து உம்மிலே என்னாலும் இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.